ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10/4/2026 ஸ்வர்ணா SK48க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஃபுல் போர்டு ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 805 ரிசல்ட். அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 057, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 453. ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 258, 453, 369, 057, 857, 805 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ஸோ மிஸ்ஸிங் சீரியல்னா இது சாதாரண மிஸ்ஸிங் சீரியல் கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு 6 மந்த் ஆக போகுது நண்பா. ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு கண்டினியூஸாக மிஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த நம்பர் இந்த ட்ராவில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 சீபோல வர அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட் 1. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் 1 வர்றதுக்கு தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது மிஸ்ஸிங் நம்பர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நாட்களுங்கிறத விட மாதக்கணக்காச்சு இன்னும் வரவே இல்லை. அதோட நம்மளுக்கு 1 ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரா நம்மளுக்கு சப்போர்ட் நம்பர்ஸாக 6 கொண்டு வந்திருக்கோம். ஸோ 1 பவர் நம்பர் 6. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 6 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 1, 6 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுக்குள்ளே பார்ப்போம். இங்கே நான் 862லேருந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ட்ரா ரிசல்ட் வரைக்கும். அதாவது நம்மளுடைய கடைசியாக வந்த வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வரைக்கும். இதில் கவனிச்சிங்கன்னா 2 போர்டுக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 161, 862 அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1 வந்து டபுளாக அடிக்கிறாங்க. 1 டபுளாக அது எப்படி சொல்லுவது ஃபுல் போல் அடிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ABC சைடு பக்கம் எட்டியே பார்க்க இல்லை நண்பா. ஸோ நம்மளுடைய இந்த 60-54 அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 2 போர்டுலையுமே சேர்த்தாப்பில் இதில் நம்மளுக்கு இந்த 844 வந்து ABC போர்டு, இதோட ஃபுல் போர்டு வந்து 607. இதில் கவனிங்க 607, 844 2 பக்கமுமே 1 கிடையாது. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ABC போர்டில் 875, ஃபுல் போர்டில் 520. ஸோ 2 பக்கமே நம்மளுக்கு 1 கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 258, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 258, ABC போர்டில் வந்து 456. அப்போ 258, 453, 1. ஸோ 3 ட்ராங்கிறது மினிமம். ஸோ மேக்ஸிமம் வந்து 5 ட்ரா. அப்போது இங்கே கவனிங்க 057 நம்மளுடைய ABC போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 369. அப்போது 369, 057. ஸோ 2 பக்கமுமே நம்மளுக்கு வந்து 1 இல்லை. அதாவது ABC பக்கமும் 1 இல்லை, ஃபுல் போர்ட்லேயும் நம்மளுக்கு இங்கே 1 இல்லை. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட், அதாவது கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 805, ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 857. ஸோ 2 பக்கமுமே நம்மளுக்கு 1 இல்லை. அப்போது இந்த 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு தொடர்ந்து 1 இல்லாமல் இருக்குது நண்பா. அதுலேயும் நம்மளுக்கு இந்த 1 வந்து வெரி ஓல்டு நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெரி ஓல்டு. ஸோ இது நம்ம எப்போவுமே சொன்ன வார்த்தை கிடையாது. ஆனால் நம்மளுடைய இந்த ஃப்ரைடே ரிசல்ட்டில் நம்மளுக்கு இப்படி வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. 1 மட்டும் நம்மளுக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 4-5 மந்த் ஆச்சு. 1 எங்கிட்டு போச்சுன்னே தெரியலை, வரவே இல்லை. ஃபுல் போர்ட்லேயும் இது அதே நிலமை தான். ஃபுல் போர்டில் நம்மளுக்கு இங்கே இந்த 161 அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு 7 தடவை 2 போர்டு பக்கமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை அது நம்மளுடைய ஃபுல் போர்டில் தான் வந்திருக்க ஒழுசு ABC போர்டில் இல்லை. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ABC போர்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை நம்மளுக்கு 1 மிஸ் ஆனால் நம்மளுக்கு 6 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்ம 6 கொடுத்துருக்கதான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட பவர் நம்பர் மட்டும் கிடையாது நண்பா. நம்மளுக்கு 9ஐயும் 6ஐயும் ஒரு ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு வரவே இல்லை. அதாவது நான் வந்து இங்கே இந்த 862ன்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் போர்டில் 161 சொல்லிட்டு 862ங்கிறது ஃபுல் போர்டு. இந்த 6 இந்த 862க்கு அப்புறமா நம்மளுக்கு ABC போர்டு பக்கம் வரவே இல்லை. அதே மாதிரி அதுக்கு முந்தின ட்ரா கவனிச்சிங்கன்னா, அதாவது இதுக்கு முந்தின ட்ரா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 689 இந்த இடத்துல நம்மளுக்கு 9 அதுக்கப்புறமா வரவே இல்லை. 9, 6 இந்த 2 இடத்தோடு நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிடுது. இந்த 2 இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9, 6 ஹோல்ட் ஆகிடுது.
அப்போது இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் லாக் ஆச்சுன்னா அந்த 2 நம்பர்ஸையும் நம்மளை கண்ணில் காட்டிட்டு பழைய நம்பர்ஸை இறக்குவாங்க. ஸோ ஒரு நம்பர்ஸை தான் லாக் பண்ணணும், ஆனால் 2 நம்பர்ஸை லாக் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மாஸ்டர் கீ நம்பர் நண்பா. ஸோ 1 வரலன்னா நம்மளுக்கு 6 அல்லது 9. அப்போது இந்த ட்ராவுடைய நம்பர் வந்து நம்ம வந்து 1 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வரலன்னா நம்மளுக்கு வந்து 6 அல்லது 9 வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த 1 இந்த ட்ராவல் ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பெயர்ஸ் என்னவாக இருக்கும், நம்மளுடைய பிசி பெயர்ஸ் என்னவாக இருக்கும். இது நான் வந்து கெஸிங்கில் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத 1 by 1 நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 1 மட்டும் வச்சு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1 வந்து ரொம்ப பழைய நம்பர். அதனால் வந்து 11 ஃபஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் 11. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 9 6 நிறுத்தியிருக்காங்க. ஸோ 99 அதோட 6 96 ரெண்டையும் ஒன்றா எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 9 and 9. ஸோ இது அல்லது இந்த ஃபார்மெட். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது நண்பா. 1 இறக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து 6 9 எடுத்திருக்காங்க, 6 9 நிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து 6 9 நிறுத்தி 1ஓட ஜாயின் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா 6191 இப்படிங்கிற பேரை கையில் எடுக்கலாம். அப்போ இந்த ட்ராவுக்கு 2 நம்பர் தான், 1 அல்லது 11. அப்படி இல்லாட்டினா 6 வச்சு சுற்றுவாங்க. இந்த இதுக்குள்ளே பெயர் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே பிடிபடலைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வேண்டாம், மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய கெஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வச்சு 6 9 எடுத்தாங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஏசிபிசியாக இருக்கும் நண்பா. ஏசிபிசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4-5 மாதமாக நம்மளுக்கு 1 வரவே இல்லை. ஸோ இந்த ட்ரா நான் 1 தான் கவனத்தில் எடுத்திருக்கேன். ஒரு வேளை 1 உங்களுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 6 அல்லது 9 எடுத்து நம்ம இந்த ட்ராவுக்கான செட்டுகளை உருவாக்கலாம். ஏன்னா 6 9 நம்மளுக்கு லாக் ஆகிருக்கிற நம்பர்ஸ் ரெண்டுமே வந்து திருப்பி எங்கிட்டு போட்டாலும் அதே நம்பர்ஸை தான் காட்டும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் எடுத்திருப்போம். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதை விட முக்கியமாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டிருக்கீங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸிங் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10/4/2026 ஸ்வர்ணா SK48க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.